அன்யங்காமி இது போபா ஃபிக்ஷன். நான் உங்கள் ஆஷா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட மை சைலண்ட் மாமா பையன் டூ ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஒன் ஷாட் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் என்னோடய வீடியோ என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், 1 hour வீடியோ நான் டப் பண்ணி அது போயிட்டு திருப்பி நான் டப் பண்ணி அதுவும் போயிட்டு அந்த மாதிரி எனக்கு எசகுபசுக்காக வேறெல்லாம் நடந்ததுனால தான் ரொம்ப தள்ளி 2 weeks தள்ளி ஆயிடுச்சு. பிகாஸ் வீடியோ ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சீனும் அப்படி ரசித்து நான் பேசினேன். கடைசியில் அதை போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து எதுவுமே போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தேவாங்க ஒன் ஷாட், சரி ஓகே தேவாங்க ஒன் ஷாட் போடலாம் அப்படின்ற மாதிரி அதை போட்டேன். சத்தியமாக நான் அந்த கதை என்ன பேசினேன்னு அன்றைக்கி எனக்கு ஞாபகம் இல்லை. என் பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் எந்த ஸ்டோரியுமே யோசிக்காமல் மைண்டில் வந்ததை அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை தான் நான் மோஸ்ட் ஆஃப் த ஒன் ஷாட்டில் பேசியிருப்பேன். பழைய சேனல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் அந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு சீன் நான் இன்னும் பேசுனேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. இதுலேயும் இப்போது என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். எல்லாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் சேனல் அபோட்டில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்கட் சீன்ஸாக அதுக்கு வரும். ஒரு வேளை அன்கட் சீன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அப்புறமா எனக்கு வந்து வாயில் கொஞ்சம் புண்ணு இருக்குது. என்னால் வாயை திறக்க முடியல, சீரியஸாக சுத்தமாக வாயை திறக்க முடியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓகே 2 weeks ஆகிடுச்சு, நம்ம வந்து போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன். வலிக்குது. ஸோ கொஞ்சம் சில இடத்துல ஒளற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட் பார்க்காதுங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் நல்லா வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி தான் வந்து ஜங்குக்கு வந்து அம்மாட்ட பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். உங்களுக்கா ஒரே பதட்டமாக இருக்குது. ஐயோ இப்போ வந்து என்ன நடக்கும், பிகாஸ் உங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஐடியா இல்லை என்ன சொல்லுவாங்களோ இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஜங்குக்கு சொல்லியிருப்பான், அதெல்லாம் எங்கள் அம்மா வந்து ஒத்துப்பாங்க, நீ தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம், ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. இந்த சைடு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்தா, ஜங்குக் தான் அவங்க அப்பா அம்மா இருக்க ரூமுக்கு போகிறான். அவங்க அம்மா வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உள்ளே போயிட்டு, அம்மா சொல்லு ஜங்குக், என்ன எங்கள் ரூமுக்கெலாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக் அப்படி ஷையாக ஸ்மெல் பண்ணிட்டு, இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே கிட்ட போயிட்டு, அது வந்தும்மா என்னடா எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, அதாவது ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு, என்ன ஜங்குக் அதிசயமாக கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லைப்பா அது வந்து அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். யாராச்சும் லவ் பண்ணுறியா நான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா. யார் ஜங்குக், யாரை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜங்குக் அப்படி பார்த்துட்டு, அம்மா எதுக்குமா டென்ஷன் ஆகுற, இல்லை யாரை லவ் பண்ணுற ஃபஸ்ட்டு அது சொல், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் கேட்டால் ஒன்றும் கோவப்பட மாட்டீங்க, ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் கோவப்படுறேன்னா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி வயனும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, இதை சொல்கிறதுக்காடா இவ்வளோ இது பண்ணப்பா, நான் கூட ஐயோ வேறு ஏதோ ஒரு பொண்ணு, வெளியே ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினச்சி பயந்துட்டேன், நம்ம வயன்தானா, அதுக்கு ஏன்டா இப்படி பயம்புத்துற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உனக்கு வயன்னா ஓகேவா, எனக்கு என்ன இது இருக்குது, நானே எப்போரா உன்னை வந்து வயனுக்கு கட்டி வைக்கிறதுன்னு தான் இருந்தேன். சரி உன்ட்ட சொன்னால் ஐயோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா இது அது இது நீ டைலாக் விடுவியோ அப்படின்ட்டு தான் நான் உன்ட்ட கேட்காம இருந்தேன். பரவாயில்ல, என் பிள்ளை என் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவா, பரவாயில்ல ஜங்குக், இந்த விஷயத்தில் நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா அப்போல்லாம் இல்லைடா, நீ எல்லாத்துலேயும் என் பிள்ளை தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க 3 பேர் சிரிச்சுக்கிறாங்க.
ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா அத்தைக்கிட்ட நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாடா வா, இப்போ தான் அம்மா உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுனா ஊருக்கு வந்ததுலேருந்து எங்கேயாவது என்கிட்ட பேசினியாடா? அம்மா நான் தான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்ல, என்கிட்ட கூட வா. அம்மா ப்ளீஸ்மா நீ போய் அத்தைக்கிட்ட பேச அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படியே இப்போ பேசி வச்சுட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை என்ன சொல்ல முடியுமா? சரி கேட்குறேன், மூஞ்சி இப்படிலாம் வைக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு தேங்க்யூ மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே போகிறான். நீங்கள் தான் அப்படியே வந்து உங்கள் ரூம் வாசல்லையும் நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இதுங்கெல்லாம் வந்து அதுங்க பாட்டு விளையாடிட்டுருக்குங்க. இது ஏதோ பைத்தியம் நின்றுருக்கு அப்படின்ற மாதிரி அதுங்க மூலம் விளையாடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஐயோ ஜங்குக்கு என்ன பேசியிருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட ரூம்லாம் கீழே இருக்கும், பேரண்ட்ஸோட ரூம்லாம் கீழே இருக்கும், உங்கள் 2 ரூம் மட்டும்தான் மேலே இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக் மேலே வரான். அவங்கள பார்த்தோன்னே அப்படியே சோகமாக வச்சுக்கிறான் மூஞ்ச. நீங்கள் அதை நோட் பண்ணல. அவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த நீங்கள் அப்படியே சோகமாக இருக்க மூஞ்ச பார்த்தோம். ஜங்குக் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அம்மா என்னை வாயை திறக்க இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தான். அம்மா ஓன்னு கத்தி அவங்க ஏதோ பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போகிறான். நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன ஜங்கு என்ன இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. விடுடி அப்படின்ற மாதிரி அவன் கையை எடுத்து விட்டு போகிறான். அவ்வளோதான், அவங்களுக்கு மனசே உடஞ்சிடுச்சு. என்னடா இவன் கையை எடுத்து விட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவங்க பேச விடலைன்னா இவன் கத்தி எதாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கொஷின்ஸ். நீங்கள் அப்படியே வந்து அந்த டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. ஜங்கு ஓப்பனே பண்ணல. நீங்கள் அப்படி தட்டிகிட்டே இருக்கீங்க. ஜங்கு ஓப்பன் பண்ணு, விளாடாத ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இப்போவும் அவன் முகம் சேடாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அத்தை என்ன சொன்னாங்க? அதான் சொன்னல, நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்களாம், அவங்க வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே நீ சொல்ல வேண்டியது தானே என்ன லவ் பண்ணுறேன்ட்டு. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அத்தை கண்டிப்பாக ஒத்துன்னு இருந்திருப்பாங்க. இல்லை வயன், செட் ஆகாது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுடி ஜங்குக் அப்படின்ற மாதிரியே அவனோட காலரை பிடிக்கிறீங்க நீங்கள், ஷர்ட் காலரை. அவன் அப்படியே கையெழுவயன். ஜங்குக் விளாடாத, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, வேணாம் ஜங்குக் விளாடாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்து காலரை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்கீங்க அவனை பார்த்து. அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை ஸ்லோவாக எடுத்து விட்டு, சாரி வயன், நான் தான் உனக்கு தேவையில்லாத ஹோப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, எல்லாத்துக்கும் சாரி, எல்லாத்தையும் மறந்துடு. நான் எங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. பை அப்படி மாதிரி சொல்லிவிட்டு அவன் டோர் க்ளோஸ் பண்ண போகிறான். திருப்பி அதை ஓப்பன் பண்ணிட்டு சாரி வயன் எல்லாத்துக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் க்ளோஸ் பண்ணிட்டு சிரின்னு சிரிக்கிறான். செம்ம சிரிப்பு. ஜங்குக்கால உங்கள் மூஞ்ச பார்க்க முடியல. நீங்கள் அவ்வளோ வந்து மூஞ்ச சோகமாக வச்சுருப்பீங்களா, அவனால் பார்க்க முடியல. அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இந்த சைட் நீங்கள் டோட்டலாக உடஞ்சிட்டிங்க. அவ்வளோதான், மொத்தமாக போச்சு. ரொம்ப உடஞ்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களுக்கு அப்படியே கண்ணீர் முட்டிட்டு வருது. ஓன்னு அழலாம் போல் இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஜங்குக்கு தான் குத்துன்னு குத்தணும்னு தோணுது. இவன் என்ன எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாரி பூரின்ட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம டென்ஷனு. என்ன பண்ணுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கரெக்டாக வந்து தேவங்கிறான். என்னடி இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு இல்லை தயம் ஏன்னா அலறியா என்ன? இல்லைடா, ஒரு மாதிரி கோல்டு, கண்ணெல்லாம் எரியுது, தண்ணியாக வருது கண்ணில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அச்சோ, குழந்தைக்கு வாய்ஸ் கூட மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வெளியே வரான். தயம் அப்படி பார்த்துட்டு என்னடா ஒன்றும் இல்லைடா அப்படி மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கீழே கொடுக்குறோன்னு அவங்க அம்மாட்ட தான் போகிறான். அவங்க அம்மாட்ட போய்ட்டு இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட விளையாடி வச்சுருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படி மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா அப்படி பார்த்து முறைச்சிட்டு ஜங்குக் அவள் பாவம், அவளை போய் அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா கொஞ்ச நேரம் ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். சரி எப்படியோ பண்ணி தொலை, அத்தைக்கிட்டேயும்
செருப்பு பிஞ்சிரும். மாமா ப்ளீஸ்மா அத்தையும் கொஞ்சம் விளையாட சொல்லுங்களேன் அப்படி மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறான். அவங்க அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நீ தான் செருப்படி வாங்கணும். அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அவங்க அம்மா சிரிச்சிட்டு சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க ஏஞ்சி போகிறாங்க. அவங்க அம்மா வந்து குக் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே போயிட்டு அண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வயனுக்கும் ஜங்குக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு, நம்ம பேசாமல் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அது என்ன தயங்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறது, இது ஜங்குக் தம்பிக்கு வயனை பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் அங்கே வளர்ந்த பையன், இவன் இங்கே வளர்ந்த பொண்ணு. அது அவருக்கு பிடிக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு வேளை நம்மளா பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா கஷ்டம் இல்லை, அதனால சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அப்படின்னு ஜங்குக்கு அம்மா சொல்லுவோம். இல்லை நான் என்ன நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளாம் ஒன்று முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காம போய் அதுங்க வேணான்னு சொல்லி அப்புறம் நமக்குள்ள மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, நம்ம நாளை பின்ன மூஞ்சி பார்த்துக்கணும், அதனால சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜங்குக் தான் உங்ககிட்ட பேசவே சொன்னான். இந்த மாதிரி ஒயினை லவ் பண்ணுறேன், அவங்க அம்மாகிட்ட பேசுங்க, அத்தைக்கிட்ட பேசுங்க, கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவனே வந்து என்கிட்ட கேட்டான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானே, இவனே வந்து நம்மகிட்ட கேட்குறானேன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒயன் தானே, அதனால தான் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, சரி உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நம்ம ஜங்குக்கு தம்பி தானே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போது தேயோட அம்மா வந்துட்டு என்னது இது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. தேயோட அம்மா யாருன்னா உங்கள் அப்பாவோட தங்கச்சி, ஓகேவா. ஜங்குக்கோட அப்பா வந்து உங்கள் அம்மாவோட அண்ணன், தேயோட அம்மா வந்து உங்கள் அப்பாவோட தங்கச்சி, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே இது வந்து மாமா, இது ஜங்குக் வந்து உங்கள் மாமா பையன், தே வந்து உங்கள் அத்தை பையன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் நியாயப்படி பார்த்தா என் பையனுக்கு தானே உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தேயோட அம்மா கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க தான் வந்து நாத்தனாராச்சு இவங்களுக்கு. அவங்க அப்படி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன நீங்கள் பாட்டு ஜங்குக்கு கட்டி தரேன்னு ஒத்துக்கிறீங்க, அப்போ என் பையன் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தேயோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லை அது வந்து புரிஞ்சுக்கோவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இருங்க, உங்கள் பையன் தானே வந்து என் மருமகளை கட்டிக்கிறேன்னு சொன்னான். என் மருமக இல்லைல்ல, எனக்கு ஒயன் மருமக, தேயவங்க தான் ஒயன் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தேயோட அம்மா வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் உங்கள் அப்பா வந்திருப்பார். அவங்க அப்படியே அவங்க அண்ணனை பார்த்துட்டு அண்ணா என்ன நீ சொல்கிற, நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது, நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வரேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லைண்ணே, உன் பொண்ணை என் பையனுக்கு நீ கட்டி தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அது எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவோம் மருமகளை நீயும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஜங்குக்கோட அம்மா அப்படியே வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க அண்ணி, என்ன பேசுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனுக்கு தான் உங்கள் பொண்ணு, அவ்வளோதான், ஒய்யனை நான் தான் என் பையனுக்கு தான் கட்டுவேன், ஜங்குக்கெல்லாம் கட்டி தரலாம் முடியாது அப்படின்ற மாதிரி தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க. தேவங்க கரெக்டாக அப்போ தான் ஸ்டேஜ்லேருந்து வந்துருப்பான். தேவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா என்னடா இங்கே வாயேன், என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி தேவங்க சாய் பண்ணிட்டேன். அவனே கிட்ட வரான். அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவன் கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா பைத்தியம் மாதிரி பேசாதான், நான்லாம் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தான் பரவாயில்ல, தேவங்க அது புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. தேவங்க அப்படியே இங்கே பாருமா, நான் வயனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன நினச்சிட்ருக்கேன், நான் வந்து எவ்வளோ கனவு கண்டுட்ருக்கேன், வயந்த நம்ம வீட்டு மருமகன்ட்டு, நீ என்ன போச்சுக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தாமதுன்னு கத்துறாங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு அம்மா வாயை மூடு, நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னால் வயனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரியுதா,
அதுவும் இல்லாமல் வயனும் ஜங்குக்கை தான் லவ் பண்ணுறான். அதனால் நீ தேவையில்லாமல் இங்கே வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காத, புரியுதா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. நீ நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன கட்டி வை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நானே உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ இங்கே வந்து இப்படி கத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். உங்கள் அம்மா அதாவது தேவங்கோட அம்மா அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்டு, சாரி, நான் வந்து என் பையனுக்கு கட்டி வைக்கணுன்ற ஆதங்கத்தில் ஏதாவது பேசியிருப்பேன், மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் எதுவும் பேசலை, எனக்கு புரியுது, நானாக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தானே பேசியிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவ்வளோதான் விடுங்க, நம்மளும் ஒரே குடும்பம், நம்மளாம் அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் இங்கே பிராணம் போகுது. இந்த ஜிம்மினும் ஐயோ மீனாவோ நான் மறந்துட்டேன், மீனான்னு நினைக்கிறேன். மீனாவும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கா முடியல, ரெண்டும் வந்து பிடிச்சி உங்களை இழுக்குது, நீங்கள் ஒரு பக்கம் துக்கத்தில் இருக்கீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, அழுகை வருது, இதுங்க ரெண்டும் ஆடிட்டு உங்களை போட்டு இழுத்துட்டு இருக்கு. நீங்கள் நான் எனக்கு தலை வலிக்குது, வெறுப்பேற்றதாடா அப்படின்ற மாதிரி ஒயன் வந்து அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிம்மின் அப்படி வாடி விளாட்லாம் அப்படின்ற மாதிரி அவன் பிடிச்சி இழுன்னு இழுத்துட்ருக்கான். நீங்களா ஐயோ இந்த கோழி குஞ்சு நான் நசுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக வந்து அப்போ தான் தேவன் வந்து உள்ளே வரான். நீங்கள் பார்த்துட்டு இவன் வேறு வந்துட்டானா, இவன் வேறு ஒரு பக்கம் இல்லைப்பானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கரடி குட்டி வந்து அப்படியே உங்கள் மடியில் படுத்துக்குது. நீங்கள் அப்படியே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேவங்க அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே என்ன தயம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்லிட்டு சை பண்ணிக்கிறான். இங்கே பாரு மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவன் ஃபேஸ் வந்து பிடிக்கிறீங்க. என்னாச்சு சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் கூட வெளியே வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வெளியே வா, ஆமாம் நம்ம 2 பேரும் மட்டும் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே மீனாவும் பார்த்துட்டு, என்ன எங்கள் 2 பேரை விட்டால் நீங்கள் 2 பேரும் மட்டும் வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயம் கிடையாது, எப்போவுமே எங்கள் 2 பேரும் தான் கூப்பிட்டு போவீங்க, நம்ம 4 பேர் தானே போவோம், இதெல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து கற்றுன்னு கத்துறா. ஜீவனாவும் ஆமாம் இதெல்லாம் தப்பு, நம்ம 4 பேர் தானே போவோம் அப்படின்ற மாதிரி ஜிமினா ஒரு பக்கம் கத்துறான். தயங்க அப்படியே ஜிமினா கிட்ட கண்ணை காட்டுறான். ஜிமினாவுக்கு புரிஞ்சிச்சு. ஜிமினா அப்படியே சரி மீனா நம்ம 2 பேரும் வெளியே போவோமா, என்ன இப்போ நீயும் அப்படி பேசுகிறா, இல்லடி நம்ம அதை கொஞ்சம் வெளியே போவோமே வா அப்படின்ற மாதிரி மீனாவை வந்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படி என்னடா இதுங்க ரெண்டும் கத்திட்டு இருந்துங்க, இப்போ மீனாவை கூப்பிட்டு போகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வரியா நம்ம 2 பேர் போவோமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறான். நீங்களும் சரி இரு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. போயிட்டு கிளம்பிட்டுலாம் அழகாக ரெடி ஆகிட்டு வரீங்க. என்னதான் பண்ணுறது, நல்ல ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்திருக்கீங்க. இந்த தயவங்க தான் அதுக்கப்புறம் உங்களை கிளப்பியிருப்பான். அழகாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி பொட்டு வச்சு அது இதுன்னு லுட்ஸ்க்கு எல்லாம் பண்ணி நம்ம தயவங்க தான் வந்து கிளப்பியிருப்பான். நீங்கள் அப்படி எதுக்கடா இவ்வளோ பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போகிறான். எங்கன்னே தெரியல, கரெக்டாக நீங்கள் வந்து கீழே இறங்குறீங்க. கரெக்டாக ஜங்குக்கு வந்து அவன் ரூம்லேருந்து வரான். நீங்கள் அப்படியே பார்த்து திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வரான். ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி கூட பார்க்கல, நீங்கள் பாட்டு போகிறீங்க. தேவங்க அப்படி என்னடி ஆச்சு, நீ வா அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஜங்குக்கா என்ன இவ, ஐயோ இன்னும் கோவமாக இருக்கா போலியே, ஐயோ சாமி மலை ஏறிச்சு, இப்போ நான் எப்படி இறக்குறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் அப்படியே கம்மன்னு நின்றுட்டுருக்கீங்க. அதை அவங்க பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி பார்ப்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்களும் ஏறிக்கிறீங்க. அப்படியே பைக் வந்து போகுது. ஒரு வந்து கெஃபேக்கு தான் போகிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கெஃபே காடா, அதுக்கு அதுங்க 2த்தையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அப்படியே பார்ப்பலாம் அப்படி மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. வந்தாச்சு. நீங்கள் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. தேவங்க வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி, இல்லை இன்னும் உனக்கு அந்த ஸ்ட்ராபெரி மேலே இருக்க க்ரேஸ் மட்டும் போகலை, அதெல்லாம் எனக்கு எப்போவுமே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணதும் வந்துடுது. நீங்கள் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. தயவங்க அந்த மில்க் ஷேக்கில் கையே வைக்கலை. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தயவங்க என்னடா எப்போவுமே மில்க் ஷேக் வந்தால் இந்நேரத்துக்கு முடிச்சுட்டு 2வது ரவுண்ட் போயிருப்பேன், இப்போ என்னென்னா சைலண்ட்டாக வச்சிட்ருக்கேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேவங்க அப்படியே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது, நீ இதை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல ஒயன், ஆனால் உங்ககிட்ட என்னால் மறைக்க முடியல, எனக்கு உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு தோணுது, அவ்வளோதான். நீ வந்து எதுவும் பேசாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா.
அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. என்ன தான் பேச போகிற அப்படி மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. தேங்க அப்படியே டீப் சைட் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. தெரியல, சின்ன வயசுலேருந்து ஒரு கசின், என் மாமன் பொண்ணு அப்படி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வளர வளர ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. எப்போ பார்த்தாலும் நீ தேங்காய் 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 என் கூடவே இருப்ப. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீ என்னை அடிப்ப, என்னை உதப்ப, என் கூட சண்டை போடுவ, என் லேப்பில் ஏறி உட்காருவ, நீ அதெல்லாம் கேஷுவலாக பண்ணுவ. ஆனால் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தேங்காய் இது அப்படின்ற மாதிரி. தேங்காய் அப்படியே, இது உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் நீ ஜாங்கோக்கை தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்து ஏன் சொல்கிறான்னு பார்க்குறியா? எனக்கு தோணுச்சு, நம்ம காதலை இப்படி மறைச்சே வச்சுக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது? லாஸ்ட்டில் நம்மளோட லவ்வை அவகிட்ட சொல்லக்கூட முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறதை விட அட்லீஸ்ட் சொல்லிட்டோம் அப்படின்ற நிம்மதியாச்சும் இருக்கும். நான் உன்னை லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நிம்மதியாச்சும் எனக்கு இருக்கணும்னு தான் நான் இப்போது உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஐ லவ் யூ நீ இதுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டாம். நான் இந்த ஆன்சரை, உன்னோட ஆன்சரை எதிர்பார்த்தும் நான் இதை ஒன்று சொல்லலை. ஜஸ்ட் நோ தட் ஐ லவ் யூ, தட்ஸ் இட். வேறு எதுவும் தேவையில்லை. உன்னோட எஸ் நோ அதுக்காக நான் சொல்லலை. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ அபவுட் மை ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். ஸோ நீ இதில் போட்டு குழப்பிக்கிறதுக்கோ இல்லை தேவையில்லாமல் வரி பண்ணிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே நான் மறைச்சிக்கிட்டு ஒரு விஷயம்னு நினச்சிக்கோயேன், அவ்வளோதான் இது. சரியா? நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத, சந்தோஷமாக போய் ஜாங்கோக்கை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, இல்லட்டே என்னால் ஜாங்கோக்கை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. தேங்க அப்படி ஷாக்காக அவங்க பார்க்குறான். ஏன்டி என்னாச்சு? இல்லை, ஜாங்கோக் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஜாங்கோக்கா? ஜாங்கோக் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டானே. இல்லை, அவன் தான் சொன்னான். அவங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லையா, அதனால் அவர் வந்து சொல்லிட்டார் ஈஸியாக, வேண்டாம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், விட்டுரு. நீ உங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டான்ட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விடு, அவ்வளோதான், ஜாங்கோக்கை நான் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அப்படியே, அவனா பைத்தியமாவன்? விடு தயம், என்ன பண்ணுறது, எல்லாரும் மாறிடுறாங்க, அவ்வளோதான், விடு விடு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுறீங்க. தேங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, பைத்தியம், அவன் அவங்க அம்மா கிட்டே பேசிட்டாண்டி. ஆமாம், அவன் அவங்க அம்மா கிட்டே பேசிட்டான், அவங்க அம்மா உங்கள் அம்மாகிட்ட பேசிட்டாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அவன் ஏதோ உங்ககிட்ட விளாட்றான்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாமல் அழாத அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. தேவங்க என்னை சமாதானப்படுத்த, பொய் சொல்லாத, இது விளாட்டு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படி, நான் ஏன்டி விளாட போகிறேன், சத்தியமாக தான், நீ வேணால் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, கேளு போ, அத்தைக்கிட்ட போய் கேளு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா அப்படி மாதிரி நிற்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு, உனக்கு ஜாங்கோக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. இல்லடி, உங்கள் அத்தை வந்து கேட்டாங்க, நானும் சம்மதம்னு சொல்லிவிட்டேன், ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ நீ, அப்புறம் தான் தோணுச்சு, இப்போ கூட பரவாயில்ல, நீ வேணான்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே, எனக்கு சம்மதம் தான்மா, ஆனால் நீங்கள் ஜாங்கோக்கையும் அத்தையும் கூப்பிட்டு எனக்கு இல்லை சம்மதம் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னடி வளர்ற, நீ சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் இது என்ன வளருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்களும் ஜாங்கோக்கோட அம்மாவும் கூப்பிட்றாங்க. என்ன நீ என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கம்மன்னு நிற்கிறீங்க.
பையனுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே ஷாக்கிங்காக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. தயங்க அங்கே வந்து நிற்கிறான். ஜங்குக்கோட அம்மா வந்து தயங்கோட அம்மா பேசினது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தயங்கோட ஹேண்ட்ஸை ரைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ஆமாம் சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கோவமாக வருது. என்ன என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு தானே அவன் சொல்லியிருப்பான். அதனால் அவங்க அம்மா வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா பையன் பையன் விளாடாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களோட இன்னொரு ஹேண்டை பிடிச்சி பையன் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமாடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ தானேப்பா சொன்ன உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? எனக்கு ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை அப்படி மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் அப்படி ஐயன் விளாடாத, நான் அது விளாட்டுக்கு சொன்னேன், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் சொன்னேன், நீ விளாடாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி போடா அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறீங்க. தேங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வரான். ஜங்குக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம என்னடா பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்ச? அது வந்துமா விளாட்டு மயிறு போய் சம்மந்தப்படுத்த வர, ஏதாவது அவள் ஏதோ பண்ணிக்கிட்டா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. ஜங்கு சரி இருங்க நான் போய் சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து மேலே வரான். நீங்கள் ரூம் டோரும் ஓப்பனே பண்ணல தயம், அவன் ஓப்பன் பண்ண விடலாம். அவன் அப்படி ஏன்டி கொஞ்ச நேரம் அலையிட்டு விட்டீங்க, நீ எவ்வளோ அழ வச்சா தெரியுமா, நான் எப்படி அழுதான் தெரியுமா, அலையிட்டான் நல்லா அலையிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கு சிரிப்பாக வருது. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் சிரிச்சுக்கிட்டே. நீ பார்த்துட்டு என்னடா இல்லை இவனை இப்போவே நீ இந்த பாடுபடுத்துறியே, கல்யாணம் ஆனால் என்ன ஆகுமா? அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன அழ வச்சான், அதுக்கெல்லாம் அனுபவிக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிறான். கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்களும் சரி போனால் போதுன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே உள்ளே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தயங்க அப்படியே நைஸாக வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படி ஜங்குக்கு வீட்டுக்காரா தயங்க இருந்தால் என்ன தெரியட்டும், நான் தான் நீ என்னோடதுன்னு அவனுக்கு தெரியட்டும் அந்த மாதிரி வந்து அவன் சொல்கிறான். இப்போ தான் தெரியுது தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக வந்து பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படி போங்க ஜங்கு, உங்கள் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க, நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் விளாட்டுக்கு போனோண்டி, என் சொல்லலாம் என் தங்கம்ல என் பட்டுல நான் எதுவும் இல்லைப்பா, நீ தள்ளிப்போ, நான் போய் தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அத்தை கூட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் எங்கள் அம்மா சொல்லிச்சு என்ன நான் போய் தான் எங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி மாதிரி கேட்குறீங்க. வாய் உடச்சிடும் என் தெரியுதுல்ல, நீ மட்டும் அசால்ட்டாக சொன்னேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்போ எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். சாரிடி மன்னிச்சுக்கோடி, நான் அடி கூட அடிச்சுக்கோடி, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதடி அப்படிமா சொல்கிறான். அப்போ காலில் விழு அப்போ காலில் விடா ஏன் சரி போனால் போதுன்னு விடுறான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி உங்கள் கல்யாண நாள். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. என்னன்னே தெரியல, உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி மாதிரி உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக தயவங்கள வரான். தயவங்களை பார்த்துட்டு என்னடி ஆச்சு? இல்லை தயம், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறீங்க. என்ன பயம்? தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் இங்கேருந்து போயிடுவேன்ல, உங்கள் எல்லோரையும் விட்டுட்டு போயிடுவேன்ல அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க அப்படி பார்த்துட்டு உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு இங்கே பாரு, என்னை பாரு, என் ஐஸை பாரு அப்படிமா சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஐஸையே பார்க்குறீங்க. அவனால் பேசவே முடியல. அவன் அப்படியே உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்கான். நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறதானே வயன் அப்படி மாதிரி கேட்குறான். ஆமாம் ரொம்ப பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்னடி? இல்லை தயம் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க அப்படியே உங்களை சீக்ஸை பிடிச்சிட்டு எனக்கு புரியுது, நீ அப்பா அம்மா விட்டு அவ்வளோ தூரம் கொரியாவுக்கு போகிற, எல்லோரும் மிஸ் பண்ணுவேன், எல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இதுதான் லைஃப், எல்லாருக்கும் மாற்றம்னு ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், புரியுதா அப்படி மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அப்போது கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க. நீங்களாம் அப்படியே போகிறீங்க. தேவங்க அப்படியே பார்த்து உங்களை ஸ்மைல் பண்ணுறான். லைக் ஓகே நமக்கு அவன் வந்து எப்படின்னா அந்த ஸ்மைல் வந்து நான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. வெளியே போயிட்டு அங்கே தூரத்துலேருந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் இவ்வளோ நேரம் நம்ம சோகமாக இருந்தோம், அது எல்லாமே உங்களுக்கு மறந்துடுச்சு.
அந்த அந்த ஸ்மைல் அவன் ஃபேஸில் வந்த அந்த ஒரு சிரிப்புக்காக என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அவன் பக்கத்தில் போய் உட்காரிங்க. பொண்டாட்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி மாதிரி ஜங்குக் வந்து உங்கள் இயர்ஸில் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே எனக்கும் தான் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உன் மூஞ்சில் இதை காணோம். ஜங்குக் மேபி உள்ளுக்குள்ள நிறைய சந்தோஷம் இருக்குது, வெளியே காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ அடி ஜாங்குக்கு என்னை கிண்டல் பண்ணதா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். லைக் லிட்ரலி ஜாங்குக்கு வந்து அப்படியே வந்து க்ளவுட் 9ல் இருக்க மாதிரி அவன் வந்து சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவன். ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவனும் ஸ்மைல் பண்ணுறான். எப்படியும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. ஐயரும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கா அப்படியே டென்ஷன் ஆகுது. ஐயோ எப்பயா மந்திரத்தை சொல்லி முடிப்பேன், எப்பயா நான் தாலி கட்டியே பொண்டாட்டி கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு பேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் தப்பான்னு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக், நீ ரொம்ப இம்பேஷன்ஸாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் அடக்குடா, எல்லோரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கம்முனு அவனுக்கு அப்படி மாதிரி ஜங்குக் சொல்கிறான். உங்களுக்கு அப்படி தலையில் அடிச்சிக்கலாம் போல இருக்குது, நீங்கள் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக அந்த மந்திரம் சொல்கிறது. ஜங்குக்கா ஐயாபா முடியலடா சாமி அப்படி மாதிரி இருக்குது. அப்புறமா அந்த ஐயர் வந்து அந்த தட்டு தாலி இருக்கும் அந்த தேங்காய் மேலே, அதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த அரிசி இருக்கும்ல அந்த தட்டை வந்து அப்படி கொடுக்குறாரு. அது வந்து அப்படியே அந்த மண்டபத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. ஜங்குக்கெலாம் உயிரே போயிடுச்சு. அந்த தட்டை அங்கே போகும்போதே உயிர் போயிடுச்சு. ஐயோ எப்படா கொண்டு வருவீங்க, கண்ணில் காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி வந்து ஐயர் கையிலையும் அது வந்து கொடுத்துட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணுறான், கொடுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறான். ஐயர் ஃபைனலி அந்த தாலி எடுத்து ஜங்குக் கையில் கொடுத்து கெட்டி மேலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டுறான். இந்த கேப்பில் என்ன இருக்குன்னா, அடுத்த 2 முடிச்சு போடலான்னு முன்னா வந்திருப்பா. யாரோ ஒருத்தவங்க கழுத்தை பிடிச்சி அமுக்கி, நீ குட்டி பொண்ணு நீ எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவங்க போட வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம தலைவன் 3 முடிச்சு போட்டு முடிச்சிட்டான். எல்லாரும் பார்த்துட்டு டே என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். அவங்களுக்கு அப்படியே ஒரே ஷையாகுது. நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. ஜிம்மின் அப்படியே எப்பாடா இப்போ தானே நான் பொண்ணையே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் கோழி குஞ்சு அமுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அடி போடே அப்படின்ற மாதிரி அவன் வந்து நின்றுட்டுருக்கான். எப்படியும் வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து உங்கள் மேரேஜும் முடியுது, ரொம்ப ஃபன்னாக முடியுது. அப்படியே எல்லோரும் வீட்டுக்கும் போயாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து உங்களை வந்து உங்கள் அம்மாவோட ரூமில் தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அவங்க பக்கத்தில் மீனா வந்துட்டு எப்படியோ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறா. நீங்கள் அப்படி என்னடி இப்போது புதுசாக பேசுகிற அப்படி மாதிரி கேட்குறேங்க. ஆமாம், நீங்கள் இப்போ எனக்கு அண்ணி ஆகிட்டீங்க, எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நக்கல் அடிக்காதடி, நீ நார்மலாக பேசினாலே நல்லா தான் இருக்கும், ஏமினா இப்படி பண்ணுற அப்படி மாதிரி கேட்குறீங்க. அவள் அப்படியே உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. அவள் அண்ணின்னு கூப்பிட்றதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் போங்க வாங்கன்னு வேறு கூப்பிட்றால. அவ்வளோ உங்களால் சத்தியமாக முடியல. நீங்கள் அப்படியே பிடிச்சி அமைக்க வச்சு, இல்லை தாயே நீ வந்து என்னை எப்பவும் போல் என்னை ஏறுமகடானே கூப்பிடு, நீ இப்படி கூப்பிட்றது எனக்கு நல்லாவே இல்லை அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அவளும் அப்படியே சிரிச்சிட்டேன். ட்ரை பண்ணுறான் நீ யாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அப்படியே இது திருந்தாது அப்படி மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் வந்து உங்கள் ரூமில் இருக்கான். ஓகே, உங்கள் ரூமில் இருக்கான். தயாங் அப்படியே உள்ளே வரான். ஜங்குக் பார்த்துட்டு வாடா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ எப்படியோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆமாம், என்ன இப்போது அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நான் கூட நீ வந்து கொரியாலேருந்து வரவே மாட்டேன், நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். டேய் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். சரி ரொம்ப மறைக்காத, நான் சும்மா தான் சொன்னேன், நான் அவளை அப்படிலாம் பார்த்தல, ஐயா பொண்ணே கிடையாது இது, அதை வச்சு நான் யார் மிக்கிறது, நீ தான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு மாதிரி தேங்க் சொல்கிறான். சும்மா இருடா, ஒன்று அவளை கலாய்க்கிற, இல்லைடா இப்படி பண்ணுற, என்ன அவனுக்கு அப்படி மாதிரி ஜங்குக் கேட்குறான். எப்படே உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்லடா அப்படின்னு மாதிரி தயாங் வந்து வாலண்டரியாக ஜங்குக்கு கலாய்ச்சிட்டு இருக்கான். லைக் அதில் கலாய்க்கு ஒரு விஷயமே இல்லைனாலும் தயாங் வந்து நோண்டி கலாய்ச்சிருக்கான். நம்ம தயாங்க பற்றி தெரியாது, நமக்கா சொல்லணும், அவன் என்னென்ன பண்ணுவான். இப்படி தான் ஜங்குக்கு வாயை கிளறி நக்கல் அடிச்சிருக்கான். ஜங்குக்கா எப்போ ராசா நான் தூங்கணும், தயவு செஞ்சு வெளியே போடா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஏன் நைட்டு முழிச்சிருக்க போறியா, ஓமா உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்லலாம். தேச்சா நீ தூங்கு, நைட்டு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயாங்க வந்து வெளியே போகிறான். இவனை வச்சுக்கிட்டு முடியலடா அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு இருக்குது. இப்படியே வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு எல்லோரும் அவங்க ரூமில் போய் செட்டில். இப்போ கிச்சனில் இருக்குது நீங்கள், ஜங்கோட அம்மா, உங்களோட அம்மா, அதுக்கப்புறம் மீனா, 4 பேர் இருக்கீங்க.
மீனா அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படி என்னடி அப்படி மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உன் மூஞ்சில இப்போ தான் கல்யாணம் பண்ணு கல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கோட அம்மா பார்த்து அப்படியே மண்டையில் கொட்டிட்டு, அடி இப்போ தான் வந்துச்சா, அவளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஜங்குக்கா நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஆயிடுச்சு அப்படி தானே ஒய்யா அப்படி மாதிரி கேட்குறா. நீங்கள் அப்படியே வாயை மூட்டு பொடிக்குள்ளே சத்தா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அம்மா இவ பாரு ஒரு நாத்தனாருன்ற மரியாதையே எல்லாமே எனக்குள்ளே சத்தான்றா அப்படி மாதிரி வந்து மீனா சொல்கிறா. அவங்க அம்மா அப்படி பார்த்துட்டு, இப்போ நீ ரூமுக்கு போல நானே உன்னை உதைப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் பாட்டு போயிட்டு தயாங்க பக்கத்தில் வந்து தூங்கிடுறா. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் அவள் தான் ஒரே ஷெயிலே இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்படாதடி, என் மாப்பிள்ளை அப்புறம் வந்து கரைஞ்சி போயிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆ இல்லை ஆல்ரெடி உன்னை பார்த்தாலே அவர் ஊருக்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் இந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோ அவள் தான் கரைஞ்சி போயிட போகிறாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்கள் அம்மாவும் சரி ஜங்குக்கோட அம்மாவும் சரி செம்மையாக உங்களை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்களா டி ஜங்கு நீ பண்ணுற வேலைக்கு நான் எங்கே அவமானப்பட்டுட்டு இருக்கேன் அப்படி மாதிரி நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்ன இவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அதே தானே நானும் சொல்கிறேன், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையில் அந்த மாதம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ளே அப்படியே வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் அப்படியே மிதக்குது. அந்த சாஃப்ரோனோட கலர் வேறு அப்படியே ப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அத்தா இது நம்ம வீட்டில் இருந்தது தானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் ஏன்டி, இல்லை இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒரு நாளாச்சும் இந்த கண்ணில் காட்டியிருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப எக்ஸ்டாச்சுரேட் பண்ணாத, இதை நீ குடித்ததே இல்லைல்ல அப்படி மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லவே இல்லை அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடி போடி அப்படின்னா அவங்க போகிறாங்க. நீங்கள் அப்படியே மருமகன் வந்தோடனே ஆடுறீங்க, ஆடிங்க ஆடிங்க அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ ரூமுக்கு போகிறீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு பயம் பதட்டம் அந்த பெண்மை எல்லாம் வந்து வருது. இவ்வளோ நேரம் உங்களை சுற்றி ஒரு கும்பல் இருந்தது, அவங்க உங்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ வந்து உங்கள் ரூமை நோக்கி நடக்க உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஐயோ உள்ளே ஒருத்தன் இருப்பானே, நம்மளை இன்றைக்கி என்ன சும்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் நம்மளை அப்படி பாடாப்படுத்துவான், இப்போ கல்யாணம் வேறு ஆகிடுச்சு, லைசன்ஸ் வேறு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அவன் நம்மளை என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நினைத்தாலே உங்களுக்கு பீதி கிளப்புது. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. ஜாங்கோக் வந்து அங்கே பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் இப்படி திரும்பி டோரை லாக் பண்ணிட்டு திரும்புறீங்க. ஜாங்கோக் போய் முன்னாடி இருக்கா. நீங்கள் பயந்துறீங்க. ஏப்பா ஏன்டா இப்படி பயம்புத்துறா அப்படிமே கேட்குறீங்க. பயந்துட்டியாடி அப்படிமே கேட்குறான். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிமே சொல்கிறீங்க. அவன் அப்படி சிரிக்கிறான். நீங்கள் அப்படி எந்த பொடி பாலை அப்படிமே கொடுத்துட்டு இங்கே போய் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. அவன் அப்படி திரும்பி பார்த்துட்டு காலில் விழணுண்டி, உன் காலெல்லாம் ஏன் படா அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அவன் அப்படியே கம்மனு உங்கள் பக்கத்தில் வந்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு, பால் குடிக்கிறியா, நீ தான் ஃபஸ்ட்டு குடிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் அப்படியே சலிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவன் அப்படியே பொறுமையாக குடிச்சிட்டு உங்ககிட்டே கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு கம்மனு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. வயன் அப்படிமே பார்க்குறீங்க. தூங்கலை, தூங்கணுமா, ஆமாடி தூங்கணும்ல அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தூங்கணுமா அப்படி மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே என்னாச்சு அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே இல்லை ஜங்குக் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே கிட்ட வந்துட்டு பண்ணணுமா அப்படிமே கேட்குறான். நீங்கள் அப்படியே என்னடி என்ன கேட்டாலே நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படி மாதிரி நீங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே சீக்கில் கையை வச்சுட்டு உங்கள் சீக்கில் அவன் கையை வச்சுட்டு பண்ணணுமா அப்படிமே கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்பில் லைட்டாக ஒரு பெக் பண்ணிட்டு போய் தூங்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் போய் அந்த பக்கம் படுத்துக்கிறான். உங்களுக்கு வந்து ப்ராசஸே ஆகலை. என்னடா இவன் போய் படுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஜங்குக் பாட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஜங்குக் பின்னாடி பக்கத்தில் போயிட்டு அவனை பேக் ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை லைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் ஜங்குக் என்னாடி அந்த பக்கம் டேர்ன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் உங்கள் பக்கம் திரும்பிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் வந்து ஹெட்டை வச்சுட்டு உனக்கு பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்னு நான் சொல்லலையே அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி முழுசா கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படி மாதிரி திருப்பி படுத்துக்கிறீங்க. அவன் அப்படியே எனக்கு இப்போது பண்ண வேண்டாம்லாம் இல்லை, பட் உனக்கு டைம் கொடுக்கணும்னு தோணுது
அப்படின்மாரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே எனக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே புரிஞ்சா சரிதான் அப்படின்ற மாதிரி படுத்துக்கிறீங்க. அவன் அப்படியே என்னடா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை இழுத்து பிடிச்சி எங்கேயோ தொட்டான், கிஸ் பண்ணான், என்னென்னமோ பண்ணானா, இப்போ வந்து உனக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்கிறானே அப்படின்னு நீ நினைக்கிறதே எனக்கு தெரியுது. பட் நான் அது என்ன நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, பொசசிவ் கைண்ட் ஆஃப் லவ் அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து என்னோடய லவ்வை உங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. சொல்லப்போனால் அதுதான் எனக்கு வந்து ஆசை. உங்க கூட வந்து இந்த மின்னா தையும் ஜிம்முன்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். பிகாஸ் அவங்களாம் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. திருப்பி வந்து உன்னை பிடிக்கும்னா பிடிக்கும், நீ ஒரு விஷயம் பண்ணுற அது அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. உங்ககிட்ட சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு ஷையாக இருக்கும். உங்ககிட்ட என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீ நினைக்கலாம் அதெல்லாம் உன்னால் பண்ண முடியல, நான் கிஸ் மட்டும் பண்ண முடியுதா அப்படின்னு நீ நினைக்கலாம். பட் மேபி அது என்னோடய கைண்ட் ஆஃப் லவ்வுன்னு நான் நினைக்கிறேன். அது உன்கிட்ட மட்டும் வருது, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணணுமோ இல்லை உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமோ அப்படின்னு நான் ஒரு டைம் கூட அந்த மாதிரி நான் நினச்சதே கிடையாது. இன்னொன்று, நீ ஒரு வாட்டியாச்சும் உனக்கு அது பிடிக்கலை, அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீ வந்து அதை ஒரு சின்ன சைன் கொடுத்துருந்தாலும் சத்தியமாக நான் உன்னை கிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் உன் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சைன் உங்ககிட்டேருந்து எனக்கு வந்ததே இல்லை வயன் அப்படின்னா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு இன்னும் ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே புதைச்சிக்கிறீங்க உங்கள் மூஞ்ச ஜங்குக்கோட செஸ்ஸில். நீங்கள் அப்படி ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு, அதுதான் உண்மை. உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் உன்னை ரஃப்பாகவோ இல்லை சாஃப்டாகவோ எப்படியோ அதெல்லாம் பண்ணேன். எனக்கு வந்து அப்போல்லாம் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது நான் அந்த கிஸ் மூலயமா உனக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நான் அது மட்டும்தான் பண்ணேன். மற்றபடி உன்கிட்ட தப்பாக நடந்துக்கணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லடி. இப்போ வந்து மேபி உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் ஆகணுமோ நீ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதான். உனக்கா எப்போ ஓகேவோ, உனக்கா எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் லவ் பேர்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்குன்னு என்னால் உன்னை டச் பண்ணாமல் உன்னை கிஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் நான் பண்ணுவேன். மற்றபடி எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டாம். உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிமா சொல்கிறான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பார்க்குறீங்க. என்னடி அலற அப்படி மாதிரி கேட்குறான். இல்லை ஜங்குக், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் கிட்டே சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் நான் இப்படி இருந்துச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய நடந்துச்சு, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ பயந்துருக்கேன் தெரியுமா. எனக்கு பயமாக இருக்கும், இப்படிலாம் இருக்குமான்ட்டு. அவங்களுக்கு ஒன்று தேவைன்னு வரும்போது நம்மளோட எமோஷனையோ இல்லை நம்மளோட கம்ஃபர்ட்டையோ அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. நீ என்னை பற்றி யோசிக்கிற ஜங்குக் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. இதில் என்னடி இருக்குது? நீ என்னோடய பெட்டர் ஹாஃப் வயன். நீயும் நானும் ஒன்று. நான் எப்படி ஒன்றை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பேன்? உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் எப்படி செய்வேன் அப்படி மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே அப்படியே கண்ணன் தண்ணி ஊற்றுது. நீங்கள் அப்படியே அதெல்லாம் வைப் பண்ணிட்டு லிட்ரலி இந்த வேர்ல்டில் ஒரு ஹாப்பியான ஒரு பொண்ணு இருப்பானே அது நான் மட்டும்தான் தெரியுமா. சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையன் எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ வந்து என்கிட்ட மூவே பண்ணல, ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல அது உனக்கு இப்போ எப்படி புரிஞ்சுது, எனக்கு எதுவுமே தெரியல ஜங்குக். நீ என்னை அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியா இல்லை உன்னோட லவ்வா எனக்கு எதுவுமே தெரியலை. நான் இன்னும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகலை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் எல்லோரும் சொல்கிறத நினச்சிட்டு ஓகே நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் நோ சொல்லக்கூடாது, உனக்கு அப்போஸ் பண்ணக்கூடாதுன்ற மென்டாலிட்டியில் தான் நான் வந்தேன்.
நான் அதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையோ, உனக்கு நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, உன்னை அப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் நான் வந்தேன். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கிறன்னும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி காலையில் கூட உங்ககிட்ட நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட நான் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் கொலீக்ஸ் பேசினது, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டோ இல்லை இன்றைக்கி வரைக்கும் அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களோட லைஃபோ, அவங்களோட ஒரு ஒரு நாள் நைட்டும் அவங்க லைஃப் எப்படி மிசரபிளாக இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணத்தை நினச்சாலே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு எனக்கு காட் ஒரு நல்ல புருஷனை கொடுத்துருக்காரு. ஹி கேவ் மீ ரைட் மேன். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எனக்கு தெரியல ஜாங்குக். எனக்கு அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது தெரியல. அதை டிஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸு கிடையாது. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜாங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, நீ தாண்டி எல்லாமே, எனக்கு எல்லாமே நீ தான். எனக்கு தெரியும் நீ எப்படின்னு கேட்குற, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு புரியும் நீ என்னை எப்படி பார்க்குற, நீ எப்படி உன் கண் எப்படி அசையுது, உன் பாடி எப்படி அசையுது, அதை வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியும் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கியா இல்லையான்ட்டு. ஐ திங்க் யூ நீட் அ டைம். நான் அதை உனக்கு தரேன். அது எவ்வளோ வருஷமானாலும் சரி. எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ இதில் ஃபுல்லாக இதில் நீ ரெடியாக இருக்கும். நான் அதான் ஆசைப்பட்றேன் அப்படி மாதிரி ஜாங்குக் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி நீ கிடைச்சதுக்கு. நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் ஜாங்குக் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜாங்குக் அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டை கிஸ் பண்ணிட்டு, மேபி நீ கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல வாங்க. நான் ரொம்ப சைலண்ட்டான அப்படி தான் நான். எனக்கு ரொம்ப கத்த பிடிக்காது, எதுவும் பண்ண பிடிக்காது. என்னோடய ஓன் வேர்ல்டு அப்படி தான் நான் இருப்பேன். புக்ஸு நான் அப்படின்னு தான் நான் இருப்பேன். பட் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய சின்ன வயசுலேருந்து நீ ரொம்ப ஃபன்னாக இருப்ப, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன், நீங்கள் யாரை பார்த்தும் போயிட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, நீ அந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கேன். பட் நான் இது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் கூட ட்ரை பண்ணணுன்னு எனக்கு தோணுது அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜாங்குக்கை பார்த்துட்டு, இன்னும் ஒரு வருஷத்தில் நான் உன்னை எப்படி மாத்திரன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜாங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜாங்குக் அப்படியே கேன் ஐ கிஸ் யூ அப்படி மாதிரி கேட்குறான். உனக்கு இல்லாத உரிமையாடா, நான் எல்லாமே உனக்கு தான் இனிமேல் நீங்கள் சொல்கிறீங்க. ஜாங்குக் அப்படியே ஸ்லோவாக உங்களை கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் ஹோல்சமான ஒரு லவ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஒரு இடத்துல கூட லஸ்ட்டுன்ற ஒன்று உங்களுக்கு ஃபீலே ஆகலை. ஜஸ்ட் லவ் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜாங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் தூங்குறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். எல்லோரும் என்ன ஒரு ரொமான்டிக் சீன் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் மேபி நாட் எவ்ரி ஸ்டோரி நீட்ஸ் அ ரொமான்டிக் ஹாட் அந்த மாதிரி இன்டிமேட்டிங் சீன்ஸில். என்னை பொறுத்த வரைக்கும் இன்டிமேட்டிங்கான சீன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பேபி வந்தால் தான் ஒரு ஹாப்பி என்டிங் இல்லை. ஒரு ஃபுல்ஃபில்லான என்டிங்க்கு ஜஸ்ட் ஒரு ஹாப்பி என்டிங், போத் ஆர் ஹாப்பி, அது மட்டும் போதும்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு தெரியல. எஸ், இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப 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 ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நிறைய பேர் டிஸப்பாயிண்ட் ஆகிருக்கலாம். என்னடா ரொமான்டிக்கான சீனே வைக்கலையே இந்த அக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சுடா. எனக்கு இதை இன்டிமேட்டிங்கான சீன் வைக்கணும்னு எனக்கு தோணலை. அதுதான் உண்மை. ரொம்ப இன்டிமேட்டிங்கான சீன் வச்சு பிளா அப்படியே கொண்டு போனேன்னு எனக்கு தோணலை. இது எனக்கு ரொம்ப ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு அப்படின்றதுனால நான் இப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நம்ம இன்ஸ்டா லிங்க் நான் சேனல் அபவுட்டில் கொடுத்துருக்கேன். போய் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் சராங்கே.